அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்மளுடைய பாரம்பரியத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக, நமது பண்பாடுகளை புரிந்து கொள்வதன் மூலமாக நம் வாழ்க்கையை வடிவமைத்து விட மாட்டோமா? இந்த தமிழர் பண்பாடை புரிந்து கொள்வதன் மூலமாக நம் பாரம்பரியத்தை மீட்டெடுத்து விட மாட்டோமா என்கிற ஒரு பெரிய முயற்சி இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு மாபெரும் நோக்கம். அது என்ன சார், பண்பாடை பற்றி நீங்கள் பேச போறீங்களான்னு? உண்மைங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகமே தமிழர் பண்பாடு என்கிற இந்த ஒரு அற்புதமான புத்தகம். பா. இந்துவன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய தமிழர் பண்பாடு என்கிற ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். நம் நாகரிகம் எப்படி இருந்தது, நமது கொடைத்தன்மை எப்படி இருந்தது, சக மனிதர்களோடு நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்று காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். ஒரு புது கவிதை இருக்கும். ஒரு கோப்பை தேநீர் எப்பொழுது கடலை விட பெரிதாகும்னு கேட்டிருந்தாங்க. ஒரு கோப்பை தேநீர் எப்பொழுது தெரியுமா கடலை விட பெரிதாகுமா? யாரென்றே தெரியாத, யாரென்றே புரியாத, முன்பு பின்பு பார்த்திராத ஒருவர் பசியோடு வரும்போது அந்த ஒரு கோப்பை தேநீரை அவரோடு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த ஒரு கோப்பை தேநீர் கடலை விட பெரியதாகிறது என்று கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி தமிழர் பண்பாடு என்ன பண்ண, இன்றைக்கு வரை தமிழர் பண்பாடு இருந்து கொண்டே இருக்குங்க. சமீபத்தில் இப்போ இந்த கஜா புயல்லாம் வந்ததில் ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னாடி, அப்போ நாங்கள் ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம். ஈதல் அறக்கட்டளைன்னு எங்களுடைய அறக்கட்டளை சார்பாக எங்களோட நண்பர்கள் எல்லாம் இணைந்து ஒரு அறக்கட்டளை வச்சுருக்கோம். ஈதல் அறக்கட்டளைன்னு முடிந்தவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கோம். இப்போ இந்த கஜா புயல் வந்தப்போ தஞ்சாவூர் மாநிலத்தில் நிறைய விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், அந்த டெல்டா மாகாணத்தில் காவேரி கரை ஓரமாக இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே உதவி செய்வதற்காக உணவு பொட்டலங்களையும், தண்ணீர் பாட்டில், உணவு பொட்டலங்கள், அப்புறம் தானியங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். அவங்களுக்கான உணவுகள் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நண்பர்கள் ஒரு 5-6 பேர் இணைந்து ஒரு பெரிய ஒரு டெம்போ வேன் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான வேனை எடுத்துகிட்டு போகிறோம். எல்லாருக்கும் உணவு பொட்டலம் கொடுக்கணும்னு நாங்கள் உணவு பொட்டலம்லாம் கொடுத்தாச்சு சார். கொடுத்து முடிச்சு அவங்களுக்கான மருத்துவ வசதி, தேவைகள் இதெல்லாம், மாத்திரை, பிஸ்கெட் பாக்கெட், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து விநியோகம் பண்ணுறோம். விநியோகம் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறோம் சார். இப்போ அந்த விவசாயிகள் அங்கேருந்து அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, அந்த ஊர் மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, அது தஞ்சை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம். அந்த மக்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க, நாங்கள் வந்து இவ்வளோ கொடுத்துட்டு போகிறோமே, நம்மளை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி விழுந்து போன தென்னை மரம் இருக்குல்ல, விழுந்துச்சுல அந்த புயலில் விழுந்ததில் தென்னை மரம், அதில் இருந்த இளநீரெல்லாம் வெட்டி சார் எங்கள் வேன் முழுக்க அடுக்கிட்டாங்க. அந்த வண்டி முழுவதுமாக அடுக்கி வச்சுருந்தாங்க. எப்படியா, நம்ம கொடுத்தவங்களுக்கு திரும்ப ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல, ரிட்டர்ன் கிஃப்ட். அப்படி நமக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா திரும்ப ஒன்று கொடுக்கணும்னு ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட். எப்படி பாருங்களேன், அவங்களே புயலால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்க திரும்ப ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறாங்க. ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அந்த தருணமாக இருந்தது. வள்ளுவர் தான் எழுதுவாரு, காதலின் தூதோடு வந்த கனவிற்கு யாது செய்வேன் கொள்விருந்துன்னு ஒரு பாடல் இருக்கும் சார். திருக்குறள்ல ஒரு குறள் இருக்கும், 1223வது குறள்னு நினைக்கிறேன். காதலின் தூதோடு வந்த கனவிற்கு யாது செய்வேன் கொள்விருந்து. என்ன தெரியுமா அர்த்தம்? என் கணவன் போருக்கு போயிட்டான், என் கணவன் வந்து வியாபார நிமித்தமாக வெளியூர் போயிட்டாங்க, இந்த கணவனுடைய முகத்தை பார்க்கவே முடியலை, இந்த கணவனுடைய முகத்தை தினம் இந்த கனவு வந்து காட்டுதில்ல, இந்த கனவிற்கு நான் என்ன பதிலுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்ன செய்வேன், என்ன விருந்து செய்வேன், யாது செய்வேன் கொள் விருந்து அப்படின்னு வள்ளுவர் அவர் அந்த குறளில் எழுதியிருப்பார். அப்படி இந்த தமிழர்களுடைய பாரம்பரியம், இந்த பண்பாடு எவ்வளவு மேன்மையானதாக இருக்குது சார், எவ்வளவு மேன்மையான. சமீபத்தில் நான் ஒரு சிறுகதை படித்தேன். ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரிய ஜவுளி கடை, தீபாவளி வருது, எல்லாரும் சொல்கிறாங்க புதுசாக டிசைனில் எடுக்கணும்ல, எல்லாருக்கும் அதான ஆசையாக இருக்கும், புதுசாக ஒரு டிசைன் எடுக்கணும், புதுசாக விலை கம்மியாகவும் இருக்கணும். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஊர்லேயே இருக்கிற பெரிய ஜவுளி கடை, அந்த ஜவுளி கடைக்கு பஸ்ஸுக்கு வேற நின்று பஸ்ஸு பிடிச்சி வெயிலில் போய் அந்த ஜவுளி கடையில் இறங்கி அந்த 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 ஃப்ளோரையே போட்டு அலசுது, புடவைக்கு அந்த ஃப்ளோரையே அலசி ஒரு புடவையை தேர்ந்தெடுத்து எடுக்கிறாங்க. அந்த புடவை 10,000 ரூபா சொல்கிறாங்க. பெரிய பார்டர் வச்சு அவங்க கேட்ட மாதிரியான புடவை, அந்த கூட்டத்தில் நசுங்கி பிழிஞ்சு அதை கேட்டு ஒரு 10,000 ரூபா அந்த புடவைன்னு சொல்கிறாங்க. இவங்க 10,000 ரூபாலாம் கொடுக்க முடியாது, நான் இங்கே தான் எப்பயுமே எடுப்பேன், 10,000 ரூபாலாம் ரொம்ப அதிகம் அப்படின்னோடனையும் அவங்க வந்து அந்த முதலாளிகிட்ட போய் பேசுங்கன்றாங்க. முதலாளி எல்லாம் நெத்தி நிறைய பட்டையெல்லாம் அடிச்சுட்டு அப்படி உட்காந்துருக்காரு கல்லா போட்டியில் வெள்ளை. அவர் வந்து வந்தவொடனே வணக்கம் வைக்கிறார், அம்மா வாங்கம்மா வணக்கம்மா அப்படின்னு. இப்போ 10,000 ரூபா சொல்கிறாங்க இந்த புடவையெல்லாம் 10,000 ரூபா இருக்கு. அம்மா இது வந்து இப்போ புடவை 10,000 ரூபா தான், ஆனால் நீங்கள் எப்பயும் வர்ற வாடிக்கையாளர்கள் உங்களுக்காக 8,000 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்கம்மா சொல்கிறார். 8,000 ரூபாயா? இதுக்காக நான் எங்கள் கிராமத்துலேருந்து பஸ்ஸு பிடிச்சி வந்திருக்கேங்க, உங்கள் கடையில் தான் வாங்கணும்ட்டு வந்திருக்கேன், நீங்கள் இங்கே போய் 8,000 ரூபா சொல்கிறீங்களேங்க, எனக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்களாம்மா, இதுக்காக வந்திருக்கீங்களா?
சரி போங்க ஒரு 7,500 கொடுங்க, 7,500 கொடுங்க. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, ஏங்க எங்கள் தெருலையே சைக்கிளில் விற்பாங்க, எங்கள் தெருவில் இது பண்ணுவாங்க, ஆனால் அங்கெல்லாம் இல்லாமல் நான் உங்ககிட்ட வாங்கணும்னு வந்திருக்கேன், 7,500 சொல்கிறீங்களே. அவர் திரும்பவும் கும்பிட்றார், வா ஒன்றும் இல்லை, எனக்கு இவ்வளோ பெரிய கடை வச்சுருக்கோம், இத்தனை பேர் வேலைக்கு வச்சுருக்கோம், இதெல்லாம் வச்சு தானே அதை கடை நடத்த முடியும். சைக்கிளில் வர வியாபாரமும் இதுவும் ஒன்றாயிட முடியுமா? நம்ம துணி அவ்வளோ தரமான துணிமா, நம்மக்கிட்ட வர டிசைன் அவ்வளோ தரமான டிசைன்மா, அதனால தானே நீங்கள் தேடி வர்றீங்க. சரி விடுங்க, ஒரு 7,000 எடுத்துக்கங்க, 7,000 எடுத்து, உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க, 7,000 எடுத்துக்கங்கன்னு அந்த புடவையை கொடுத்துட்றாரு. அந்த அம்மா 7,000 அந்த புடவையை வாங்கிட்டு அவ்வளவு சந்தோஷம். திரும்ப வெயிலில் நின்று பசியோட பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அவ்வளவு சந்தோஷம். என்னன்னா 10,000 புடவையை 7,000 வாங்கிட்டோம். அதுவும் அவ்வளவு தரமான புடவை, பார்டர் வச்ச டிசைன். இப்படி ஒரு புடவையை பார்த்துருக்கவே மாட்டோம்னு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு கதவு தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இவங்க வீட்டில் வேலை பார்க்குற பொண்ணு, வேலை பார்க்குறவங்க. அவங்க கையில் ஒரு பையோட வருது உள்ளார. என்னம்மான், இல்லை வேலை பார்க்குறதுக்காக வந்தேன், கீழே இந்த சைக்கிளில் புடவை விற்றுக்கிட்டு போவார்ல, அவர்கிட்ட ஒரு புடவை வாங்கினேன், இந்த தீபாவளிக்கு ஒரு புடவை வாங்கினேன், 1,500 ஒரு புடவையை வாங்கினேன், அதுதான் அப்படி இந்த ஓரமாக வச்சுக்கிறேம்மான்ட்டு அந்த புடவை வைக்கிறாங்க. பார்த்தா இவங்க போய் 7,000 ஒரு புடவை வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதே கலர், அதே டிசைன், அதே புடவை 1,500 வீட்டு வேலைக்காரமாக வாங்கி வச்சிருக்கு. 2 புடவையும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த அம்மாவுக்கு இதயமே வலிக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஆள் என்னை ஏமாத்திட்டான் பாரு, அவனுக்கு நான் ஃபோன் அடித்து என்ன பண்ணுறேன். இந்த அம்மாவுக்கு என்ன கோவம்னா, சாப்பிடாம கொள்ளாமல் பஸ்ஸை பிடிச்சி போய் வெயிலில் போய் அவ்வளவு கூட்டத்தில் அலைஞ்சு 7,000 ஒரு புடவையை 10,000 புடவையை 7,000 பேசி வாங்கிட்டு வந்தா அந்த புடவை 1,500 ஒருத்தன் வீட்டு வாசலில் வித்துட்டு போயிருக்கானோ எவ்வளோ கோவம் வரும். இப்போ அந்த அம்மா எப்படியாவது திட்டுறேன் பாரு, இந்த பர்ஸில் தானே ஃபோன் நம்பர் வச்சோம், எடுத்து திட்டுறேன் பாருன்னு பர்ஸை தேடுது. பர்ஸை காணோம் சார், பர்ஸையும் காணோம். பர்ஸில் வச்சுருது ஏற்கனவே ஒரு 15,000 வரை பர்ஸில் இருக்குது, பர்ஸை காணோம். இப்போ என்னடா பண்ணுறதுன்னு பதட்டத்தில் இருக்கும்போது திரும்ப கதவு தட்டப்படுது. கதவை திறந்து பார்த்தா அந்த கடை முதலாளி யார், நெட்டு நிறைய நீர் வச்சு கும்பிடு போட்டு 10,000 புடவை சொன்னார் பாருங்க, அந்த முதலாளி வணக்கம்மான்னு நின்னார். வணக்கம்மான். இவங்க அப்படியே அதிர்ச்சியாகி உள்ளார கூப்பிட்டுருக்காங்க. என்ன நீங்கள் கடைக்கு வந்தீங்கல்ல, பர்ஸை எங்கள் கடையிலே வச்சுட்டு போயிட்டீங்க, எங்கள் வீடு இந்த தாண்டி தான் இருக்குது, அந்த பர்ஸில் உங்கள் வீட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் எழுதி வச்சுருந்தீங்க, எங்கள் வீடு இதை தாண்டி தான் இருக்குது, போகிற வழியில் அதை கொடுத்துட்டு போகலான்றதுக்காக வந்தேன், நல்லதுன்ட்டு கொடுக்க போனார். இவங்க அவ்வளோ ஆச்சரியம், என்ன பர்ஸில் காசு வச்சுருக்காங்க. இவங்க கும்பிட்டுட்டு, ஐயா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா, என்ன இவ்வளவு நல்லவராக இருக்கீங்களே, வீட்டுக்கு வந்து பர்ஸை கொடுத்துட்டு போகிறீங்களே, இவ்வளோ நல்லவராக இருக்கீங்களே, 1,500 புடவையே 7,000 விற்கலாமான்னாங்க. இப்போ நீங்கள் நல்லவரா கெட்டவரான்னு அந்த படத்தில் கேட்பாங்க, அந்த மாதிரி நீ நல்லவரா கெட்டதாப்பா, 1,500 புடவையே 7,000 விற்றுருக்க, நீ கெட்டவரா, அல்லது 15,000 இருந்த பர்ஸை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிற, நீ நல்லவரா. அவர் சொன்னார் சார் ஒரு வார்த்தை, அதுதான் தமிழர் பண்பாடு. அவர் சொன்ன வார்த்தை தெரியுமா, அது வியாபாரம், அது வியாபாரம். ஏன்னா கடை போட்டு அத்தனை பேருக்கு வேலை செஞ்சு நடத்துகிறோம்ல, அது வியாபாரம். இது மனித நேயம்னா, இது மனித நேயம். இது ரெண்டிற்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை யார் ஒருவரால் புரிந்து முடிகிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக நடத்த முடியும்னு அவர் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. வியாபாரம் வேறு, மனிதநேயம் வேறு என்று கற்றுக் கொடுத்த பாரம்பரியம் நமது தமிழர் பண்பாடும் தமிழர் பாரம்பரியமாக. அப்படி நம்ம முன்னோர்கள் என்னப்பா வாழ்ந்தாங்க. இன்றைக்கி ஸ்கூலில் பசங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறோம், அடுத்த தலைமுறைக்கு படி மார்க் வாங்கு, படி மார்க் வாங்கு, மார்க் வாங்கு, மார்க் வாங்கு. அது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. பொய் சொல்லக்கூடாதுப்பா, திருடக்கூடாதுப்பா, அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாதுப்பா, 4 பேருக்கு நல்லது செய்யணும்ப்பா, நம்ம முன்னோர்கள் எப்படி தெரியுமா வாழ்ந்தாங்கன்னு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த புத்தகத்தை கண்டிப்பான முறையில் நீங்கள் வாசிக்க வேண்டும், உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.